கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த மே மாதம் 1ஆம் தேதியில உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 4 மாதங்களாக கண்ணிமை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து வந்தார். இந்த 5வது மாதத்திற்கு ஆண்டவர் கிருபையாய் நம்மை கொண்டு வந்தார். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் 2வது வரியை வாசித்து இந்த மாதத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொர்ந்து போன நிலையில அவர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணுவது, இன்னும் எத்தனை நாள் நான் ஆண்டவருடைய திருசமூகத்தில் முறையிடுவது, மன்றாடுவது, எப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதிலை தருவார்? ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு உத்தரவு கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரா? எப்பொழுது கர்த்தர் எனக்கு பதில் தருவார் என்று ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். மறுபடியும் ஆண்டவர் உங்களை கட்டுவிப்பார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். நீங்கள் விழுந்து போன நிலைமையில் ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். சொர்ந்து போன நேரத்துல, ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத நேரத்துல, பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான கேள்விகள், பலவிதமான போராட்டங்கள் ஒருவேளை எழும்பலாம். எப்பொழுது கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதிலை தருவார்? எப்பொழுது கர்த்தர் என் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் உத்தரவை கர்த்தர் கொடுப்பார்? என் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டாரா என்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 49:15வது வசனத்தில் ஆண்டவர் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களை யார் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. உங்கள் தேவைகள் அவருக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், உங்க நிலைமை அவருக்கு தெரியும். கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். நீங்கள் கட்டப்படுவீர்கள். சாட்சியாக கர்த்தர் இந்த மே மாதத்தில் உங்களை நிறுத்துவார். உங்க ஜெப குறிப்புக்கு கர்த்தர் பதிலை தருவார். உங்க வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதிலை தருவார். ஒரு சாட்சியாக உங்களை நிறுத்துவார். இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த மாதத்தில் பிரயாணம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் வாழ்க்கையை கட்டும். இவர்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அழுகையோடு, புலம்பலோடு, ஏக்கத்தோடு, என் தேவனே, எப்பொழுது கர்த்தர் எனக்கு பதில் தருவீர்? எப்பொழுது எனக்கு கர்த்தர் என் ஜெபத்திற்கு உத்தரவை கொடுப்பீர் என்று என்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இப்பொழுது இவர்கள் ஜெப குறிப்புகளுக்கு நீர் பதிலை தருவீராக தகப்பனே. என் தேவனே, எந்த இடத்துல விழுந்து போனார்களோ அதே இடத்துல திரும்ப இவர்களை நீர் கட்டுவீரா. எந்த இடத்தில் பின்வாங்கி போனார்களோ, எந்த இடத்தில் தகப்பனே தலை குனிந்தார்களோ அதே இடத்துல திரும்பவும் இவர்களை எழுப்புவீராக, இவர்களை கட்டுவீராக. என் தேவனே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, இவர்களுடைய தலையை உயர்த்துவீராக. கர்த்தருடைய மனதிற்கும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்க, ஆண்டவருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிவதில்லை என்று சொன்ன தெய்வம் நீர். வாக்கு மாறாதவர், வார்த்தைகள் மாறாதது. என் தேவனே, இவர்கள் வாழ்க்கையில் நம் மாதத்தில் ஒரு அற்புதத்தை செய்தவர்களும் இவர்களுடைய எல்லா சொர்வுகள், பலவீனங்கள் அப்புறப்படுத்தப்படட்டும். இவர்களுடைய எல்லா பலவீனங்களை இப்பொழுதே சுக்குநூறாக்கும்.
உற்சாகத்தினால இவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து விசுவாசத்தோடு புதிய பலத்தோடு உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை தாரும். எரேமியா 31:4 வசனத்தின்படி இவர்களை திரும்பவும் கட்டவையும் இவர்கள் கட்டப்படட்டும். கர்த்தருடைய மனதோக்கத்தினால் இவர்களை நிரப்பும். இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். இவர்கள் எல்லா பிரச்சனைகள் மாறி போகட்டும். கர்த்தருடைய பிரசனத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். இவர்கள் தேவைகளை சந்தியும். மகிமை கனம் துதி உமக்கு. இவர்கள் பிரச்சனை மாற்றப்படுவதாக, இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் இவர்களை சாட்சியாக நிறுத்தி 4 மாதங்களாக இவர்களை நடத்தின தேவன் இந்த 5வது மாதத்திலையும் ஒரு சாட்சியாக இவர்களை நிறுத்தி அருள். மகிமை கனம் துதி உமக்கு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.